வெல்கம் பேக் டு ஸ்ரீ வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கூட இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். நான் 5 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். அது மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். சுற்றியும் நல்லா ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேக் பேட்டர் செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாவு பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 150 கிராம் மைதா மாவு, கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பாலை ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச கேக் டின்ல ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் கொஞ்சம் உடையும். இப்போ குக்கரில் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கேக் பேட்டர் உள்ளே வச்சுட்டு 20 to 30 மினிட்ஸ் கேக் வேக வைக்கணும். இப்போ டார்க் சாக்லேட் எடுத்து துருவி வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் வெந்திருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. வெளியே எடுத்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் சைடில் கத்தியை வச்சு கேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டர் பேப்பர் போட்டோம் இல்லையா, அதை எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை ரெண்டாக டிவைட் பண்ணிடலாம். லேயரை 2 லேயராக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேக் செய்கிற கார்போர்டில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் செரி சிரப் ஆட் பண்ணோம். செரி சிரப்புக்கு 1 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, அப்புறம் 1 கப் செரியை கட் பண்ணி பாயில் பண்ணால் செரி சிரப் ரெடி. கேக்குக்கு மேலே செரி சிரப்பை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரை ஃபுல்லாக இந்த விப்பிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் லேயரை வச்சுட்டு செரி சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் லேயரை வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். கேக் ஃபுல்லாக சைடில் மேலே எல்லாத்துலேயும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க சாக்லேட்டை நம்ம இதில் சைடில் அப்புறம் மேலெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஹெர்ஷீஸ் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு பைப்பிங் பாட்டிலில் ஃப்ளவர் நாசில் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி பைப்பிங் பேக்கில் கூடயே நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே பெருசாக அப்புறம் சைடில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு செரியை மேலே வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்வான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்டிலையே சூப்பர்வாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு கடையில் போய் வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், லேயர்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம். பாய். Happy New Year to all SSW family.